எருசலேம் அரண்மனையின் அந்தப்புரத்துக்குள் ஒரு கனமான அமைதி நிலவியது. இஸ்ரவேலரை 40 ஆண்டுகளாக கட்டி ஆண்ட மாவீரன், கோலியாத்தை வீழ்த்திய தாவீது ராஜா இப்பொழுது மரண படுக்கையில் முதியவராக படுத்திருக்கிறார். அவருக்கு வயது முதிர்ந்ததினால் எத்தனை போர்வைகள் போத்தினாலும் அவருக்கு குளிர் விடவில்லை. இது நாம் அனைவரும் சிறு வயது முதல் கேட்டு பழகிய ஒரு கதைதான். ஆனால் மூல மொழியான எபிரேயத்தில் வேதாகமத்தை வாசிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் அதில் எவ்வளவு ஆழமான அர்த்தங்களை மறைத்து வைத்திருக்கிறார் என்பது புரியும். ராஜாவின் இந்த குளிர் வெறும் சரீர பலவீனம் மட்டுமல்ல. எபிரேய மொழியில் போர்வைகள் அல்லது உடைகள் என்பதை குறிக்கும் பெஹதீம் என்கிற வார்த்தைக்கும் துரோகிகள் அல்லது சதிகாரர்கள் என்பதை குறிக்கும் பொஹதீம் என்கிற வார்த்தைக்கும் மிக நெருங்கிய ஒலி ஒற்றுமை இருக்கிறது. முதிர்ந்த ராஜாவுக்கு குளிர்ச்சியை கொடுத்தது போர்வைகளின் குறைவு அல்ல, மாறாக அவருக்கு மிக நெருக்கமானவர்களே அவருக்கு எதிராக செய்து கொண்டிருந்த அரசியல் துரோகங்களும் சதிகளுமே ஆகும். அந்த நேரத்தில் அரண்மனைக்குள் ஒரு பெரிய அரசியல் போராட்டம் நடந்து கொண்டிருந்தது. தாவீதின் மூத்த மகனான அதோனியா தன் தகப்பனுக்கு தெரியாமலேயே தன்னைத்தானே அரசனாக்கி கொள்ள திட்டமிட்டு கொண்டிருந்தான். இந்த சூழ்நிலையில் சாலமோன் அடுத்த ராஜாவாக வர வேண்டும் என்று விரும்பிய ஒரு சிலருக்கும் நாத்தான் தீர்க்கதரிசி, பத்சேபால் போன்றவர்களுக்கும் ஒரு பெரிய சவால் காத்திருந்தது. அதோனியாவின் ஆதரவாளர்களை தாண்டி முதிர்ந்த ராஜாவின் தனிப்பட்ட படுக்கை அறைக்குள் நுழைவதற்கும் உண்மையை அவர் காதுகளில் கொண்டு செல்வதற்கும் அங்கே தங்களுக்கு நம்பகமான ஒரு நபர் தேவைப்பட்டார். முதிர்ந்த ராஜாவின் குளிரை போக்குவது என்ற ஒரு மருத்துவ காரணத்தை வைத்து அவர்கள் சூனேம் ஊராளாகிய அபிஷாக் என்கிற இளம் பெண்ணை ராஜாவின் படுக்கை அறைக்கு கொண்டு வந்தார்கள். இது ஒரு சாக்கு போக்குதான். சதிகாரர்களிடமிருந்து ராஜாவையும் ராஜ்யத்தையும் காப்பாற்றுவதற்காக அரண்மனைக்குள் உருவாக்கப்பட்ட ஒரு மாபெரும் ராஜதந்திரம் ஆகும். வேதாகம வரலாற்றில் பல 100 ஆண்டுகளாக அபிஷாக் என்பவளை ஒரு படுக்கை விரிப்பவள் அல்லது முதிர்ந்த ராஜாவின் குளிரை போக்க வந்த ஒரு சாதாரண பணிப்பெண் என்று மட்டுமே பலர் நினைத்திருக்கிறார்கள். ஆனால் பண்டைய வரலாற்றின் பின்னணியிலிருந்து பார்க்கும் பொழுது வேதாகமம் அவளுக்கு கொடுக்கும் இடம் மிக பெரியது. அவளை வேதாகமம் 1 ராஜாக்கள் 1:2 சூனேமெத் என்று அழைக்கிறது. இந்த எபிரேய வார்த்தைக்கு வெறும் பணிப்பெண் என்றோ வெப்பம் கொடுப்பவள் என்றோ அர்த்தம் அல்ல. சோகேநெத் என்றால் ராஜாவின் அரண்மனை நிர்வாகி, அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆஃப் தி கிங்ஸ் ஹவுஸ்ஹோல்ட் என்று அர்த்தம். அவள் வெறும் அழகான ஒரு இளம் பெண் அல்ல, அரண்மனையின் நிர்வாக பொறுப்பை ஏற்றிருந்த ராஜாவின் தனிப்பட்ட அந்தரங்க செயலாளர், செக்ரட்டரி ஆர் அட்மினிஸ்ட்ரேட்டர் போன்ற ஒரு உயர் அதிகாரி ஆவாள். கோதுமையை உடனே அளந்து பகிருங்கள். இது தினசரி நிர்வாக அதிகாரத்தின் கீழ் உள்ளது. இப்போது செயல்படுங்கள். அதோனியா அரண்மனையை கைப்பற்ற துடித்த பொழுது இஸ்ரவேலரின் எதிர்காலமே கேள்விக்குறியானது. அங்கே அபிஷாக்கின் முக்கிய பணி ராஜாவின் ஆண்மையை காட்டுவதோ தாம்பத்திய உறவிலோ அல்ல. வேதாகமம் அவர்களை ஒருவரை ஒருவர் அறியவில்லை என்று உறுதியாக சொல்கிறது. 1 ராஜாக்கள் 1:4. மாறாக தள்ளாடும் வயதில் இருந்த ராஜாவின் அதிகாரத்தை மீண்டும் விழிப்படைய செய்வதற்கும் அதோனியாவின் சதி திட்டங்களில் தாவீதின் சிங்காசனம் கவிழ்ந்து விடாமல் தடுப்பதற்குமே அவள் அங்கே அதிகாரப்பூர்வமாக நியமிக்கப்பட்டாள். அவள் ராஜாவின் அறைக்குள் ஒரு நிர்வாகியாக விழிப்போடு இருந்ததால்தான் பத்சேபாலும் நாத்தான் தீர்க்கதரிசியும் சரியான நேரத்தில் ராஜாவை அணுக முடிந்தது. அபிஷாக் என்ற அந்த அதிகாரி அங்கே இல்லாமல் இருந்திருந்தால் அரண்மனையின் கதவுகள் பத்சேபாலுக்கு திறக்கப்பட்டிருக்காது. சாலமோன் அரியணை ஏறி இருக்க முடியாது.
தாவீது மரித்த பிறகு சாலமோன் ராஜாவாகிறார். ஆனால் அதோனியா அரண்மனையை கைப்பற்றும் தன் ஆசையை விடவில்லை. அவன் நேராக ராஜாவின் தாயாகிய பத்சேபாளிடம் வந்து ஒரு கோரிக்கை வைக்கிறான். சூனே மூரால் ஆகிய அபிஷாக்கை எனக்கு மனைவியாக கொடுக்க வேண்டும். 1 ராஜாக்கள் 2:17. இதை மேலோட்டமாய் பார்க்கும் ஒருவருக்கு இது ஏதோ ஒரு காதல் விருப்பம் போலவோ அல்லது ஒரு பெண்ணை திருமணம் செய்ய கேட்கும் சாதாரண கோரிக்கை போலவோ தோன்றலாம். ஆனால் பண்டைய அரச கலாச்சாரத்தில் இறந்த ஒரு ராஜாவின் அந்தப்புற பெண்ணையோ அல்லது அவனது அரண்மனை நிர்வாகியையோ சொந்தமாக்கிக் கொள்வது என்பது அரியணை மீதான உரிமையை கோருவதற்கு சமம். முன்பு அப்சலோம் தாவீதின் மறுமனையாட்டிகளிடம் சென்றது போல. 2 சாமுவேல் 16:22. அதோனியாவின் சூழ்ச்சி பத்சேபாளுக்கு புரியவில்லை. ஆனால் சாலமோனுக்கு உடனே தெரிந்துவிட்டது. அதனால்தான் சாலமோன் கோபத்தோடு சூனே மூராளாகிய அபிஷாக்கை அதோனியாவுக்கு கேட்கிறீர்களே, அவனுக்கு ராஜ்யபாரத்தையும் கேளுங்கள் என்று கூறினான். 1 ராஜாக்கள் 2:22. உடனே அதோனியாவுக்கு மரண தண்டனை விதிக்கப்படுகிறது. அதோனியா அவளை குறிவைத்ததும் அவளை கேட்டதற்காகவுமே அவனுக்கு மரண தண்டனை வழங்கப்பட்டதும் எதை காட்டுகிறது? அபிஷாக் ஒரு சாதாரண வேலைக்காரி அல்ல. அவள் தாவீதின் அதிகாரத்தையும் அரண்மனையின் நிர்வாகத்தையும் தன்னுள் பிரதிபலித்த ஒரு மாபெரும் அரசியல் முத்திரை, a political symbol of power என்பதை இது ஆணித்தரமாக நிரூபிக்கிறது. அபிஷாக்கின் இந்த உண்மையான வரலாற்று பின்னணி இன்றைய திருச்சபைகளுக்கும் போதகர்களுக்கும் விசுவாசிகளுக்கும் மிக முக்கியமான சில பாடங்களை கற்றுக் கொடுக்கிறது. நிர்வாக ஊழியத்தின் மேன்மை, the dignity of administrative ministry. இன்றைய சபைகளில் மேடைகளில் நின்று பிரசங்கிப்பவர்களையும் கூட்டங்களை நடத்துபவர்களையும் மட்டுமே நாம் பெரும்பாலும் பெரிய ஊழியர்களாக பார்க்கிறோம். ஆனால் அபிஷாக் ஒரு நிர்வாகியாக, அட்மினிஸ்ட்ரேட்டராக பின்னணியில் இருந்து செயல்பட்டதினால்தான் இஸ்ரவேல் தேசத்தின் வரலாறே காப்பாற்றப்பட்டது. சபையின் கணக்குகளை பார்ப்பவர்கள், அலுவலக பணிகளை செய்பவர்கள், திட்டங்களை ஒருங்கிணைப்பவர்கள் என திரைமறைவில் உழைக்கும் அனைவருமே தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதில் மிக முக்கியமானவர்கள் என்பதை இந்த கதை நமக்கு உணர்த்துகிறது. வரலாறு குறைத்து மதிப்பிட்டாலும் தேவன் உயர்த்துவார். மனிதர்களின் பார்வையும் காலமும் அபிஷாக்கை பல நூற்றாண்டுகளாக ஒரு சாதாரண பணிப்பெண் என்று மட்டுமே சுருக்கி மதிப்பிடுகிறது. ஆனால் தேவன் அவளை ஒரு பேரரசின் அதிகார மாற்றத்தில் சாலமோன் அரியணையில் அமர்வதற்கு மிக முக்கியமான கருவியாக பயன்படுத்தினார். உங்கள் சபையிலேயோ குடும்பத்திலேயோ நீங்கள் வேலைகளை செய்யும் பொழுது மற்றவர்கள் தவறாக புரிந்து கொண்டாலோ அல்லது குறைத்து மதிப்பிட்டாலோ கவலைப்படாதிருங்கள். தேவன் உங்களை சரியான இடத்தில் ஒரு மாபெரும் நோக்கத்திற்காகவே வைத்திருக்கிறார். வேதாகமத்தை ஆழமாக நேசிப்போம். வேதாகமத்தை மேலோட்டமாக வாசிக்கும் போது சில கதைகள் நமக்கு விசித்திரமாக தோன்றலாம். ஆனால் அந்த வார்த்தைகளுக்கு பின்னால் உள்ள மூல மொழியின் எபிரேய அர்த்தங்களையும் வரலாற்று பின்னணியையும் ஆராயும் போதுதான் தேவன் அந்த சம்பவங்களுக்குள் எவ்வளவு பெரிய ராஜதந்திரத்தையும் இறையியலையும் மறைத்து வைத்திருக்கிறார் என்பது புரியும். வேதாகமத்தின் எந்த ஒரு வசனமும் காரணமில்லாமல் எழுதப்படவில்லை. அபிஷாக் மனிதர்களின் பார்வையில் அவள் ஒரு சாதாரணமான சூனே மூராள். ஆனால் தேவனுடைய பார்வையில் இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு சாலமோன் வழியாக தடையின்றி தொடர வேண்டும் என்பதற்காக இருண்ட அரசியலின் சதிகளுக்கு நடுவே அரண்மனைக்குள் நியமிக்கப்பட்ட ஒரு மாபெரும் பெண் நிர்வாகி.